தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் வணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருந்துவான். எல்லாம் வல்ல பெருமான் ஆர்ந்தரும் பன்னார்மொழி அமுடரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி ஆர்ந்தரும் நீல் நெடுங்கண்ணை தாயாருடனமர் அண்டமுழுதுடையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சிலர்களே, தொண்டபுராணத்திலே இயல்பகை நாயனாருடைய திருச்சரிதத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இயல்பகை நாயனாருடைய சரிதத்தில் இல்லையே எண்ணாத இயல்பகைக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை சொல்லுது. அடியார்கள் தன்னிடத்தில் எந்த ஒரு பொருளை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு கொள்கை உடையவர் இயல்பகை நாயனார். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னு வாழ்ந்து வந்தவர் நம்முடைய நாயனார். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனே அங்கு அடியாராக வருகிறார். அவருடைய அந்த மெய்த்தன்மையை உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவனே அங்கு அடியாராக வருகிறார். அப்படி வந்தவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை வேண்டி வந்திருக்கிறேன், நீங்கள் யார் அடியார்கள் என்ன கேட்டாலும் மறுக்காது கொடுக்கக்கூடிய இயல்புடையவர், உங்ககிட்ட நீங்கள் இந்த ஒரு பொருள் நான் கேட்குற பொருள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயம்பலாமனில் இசையலாமனில் இயம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவருடைமை ஐயமில்லை அருள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்ன உடனேயே வந்தவர் உடனே என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய மண்ணு காதல் மனைவியை வேண்டி வந்தது இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தது அப்படின்னு சொன்ன உடனேயே முன்னையனும் மகிழ்ந்து, ஏன் அந்த முன்னையனும் மகிழ்ந்து அப்படின்னா, என்றவர் எதிரே சொன்ன போதிலும் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது இல்லையா, ஒருத்தர் மனைவி வேணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் எதிரே சொன்ன போதிலும் முன்னையனும் மகிழ்ந்துனார். அதே மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னா, இருக்கிற பொருளை கேட்டதுனால இல்லைன்னு சொல்லாத ஒரு நிலைமை எனக்கு இருந்தது, இல்லாத பொருளை கேட்டிருந்தா இல்லைன்னு சொல்லியிருப்பனே என்று சொல்லி அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி மகிழ்ந்து உள்ள இருக்கக்கூடிய மனைவியை அழைத்து உன்னை இந்த மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி கொடுத்தனன்னு சொன்ன உடனே அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கலக்கம். என்னதான் இருந்தாலும் கணவனை தவிர வேறொருவரோடு செல்லுவது அப்படிங்கிறது இயலாது, நம்முடைய பண்பாட்டுக்கு அது உகந்ததல்ல என்று சொல்லி, இருந்தாலும் கணவன் சொன்னதை கேட்கணும் என்று சொல்லி அவங்களும் என் உயிருக்கு ஒரு நாதா, நீ உரைத்தது ஒன்றை நான் செய்யும் உரிமை அல்லது வேறு உரிமை உள்ளதோ எனக்கு என்று சொல்லி அம்மாவும் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் 2 பேர்த்தை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது சுற்றத்தாரெல்லாம் வழிமறிப்பாங்க, நீ எனக்கு ஊர் எல்லை வரைக்கும் துணையாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி நாயனார் என்ன சொல்கிறாருன்னா, யான்சை முன்னே யான்சை குற்றையவள், அடியேன் செய்யாத இருந்தது என்னுடைய பிழை அப்படிங்கிறார். நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் அது செய்யாமல் இருந்தது என்னுடைய தவறு, நான் முதல்லையே அது குறிப்பறிந்து செஞ்சுருக்கணும் என்று சொல்லி உடையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஒரு போருக்கு செல்வது போல வாளையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு கேடயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் தன்னுடைய மனைவி அடியாராக வந்த பெருமான் அவர்களோடு அப்படியே அந்த காட்டு வழியாக போகின்றார். செல்லுகின்ற பொழுது சுற்றத்தாரெல்லாம் வழிமறிக்கிறாங்க, எங்கள் குலத்து பெண்ணை நீ விட்டுட்டு போ என்று சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. அலிதகன் போகையல் என்று சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி எல்லாரும் சுற்றத்தாரெல்லாம் சொல்கிற பொழுது எல்லாரும் போயிருங்க, இங்கே இருந்தீங்கன்னா இந்த வாளினாலே துண்டிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு அறைகோவல் விடுறார். இருந்தாலும் அவங்கெல்லாம் யாரும் போகிறதில்லை. அந்த பெண்ணை இதனால் எங்களுக்கு ஒரு குலத்துக்கு ஒரு பழி வரும், எங்கள் ஊருக்கு ஒரு பழி வரும், இன்னார் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு பழி வரும் என்று சொல்லி, அது என்னென்ன பழியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சென்ற வாரத்தில் நம்ம ரொம்ப விரிவாக பார்த்தோம். அப்படி அவர்கள் செல்லாது அவரை எதிர்த்து போர் செய்கிறார்கள். போர் செய்த அத்தனை பேரும் மடிந்து விடுகிறார்கள். எஞ்சி இருந்தவங்கெல்லாம் அந்த களத்தை விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ நாயனார் அவருடைய மனைவியார்
வந்த அடியார் 3 பேர் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ அப்படியே 3 பேர் நடந்து போகிறாங்க. இறைவன் முன்னாடி போகிறார். அதற்கு பிறகு அந்த அம்மா போகிறாங்க. அதற்கு பிறகு நாயனார் போகிறார், பாதுகாப்புக்காக போகிறார். இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை பொறுதிரல் வீரர் பின்பு போதமுன் போகும் போதில் அருமறை முனிவர் சாயக்காடு அதன் வருங்கனைய மேவி திருமலை தோழினாரை மீளனச் செப்பினானே என்று சொல்லி சாயக்காடு, திருச்சாயக்காடு அப்படிங்கிறது பூம்புகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. அந்த சாயக்காடை தாண்டி கொண்டு விட்டுட்டு அவர் அங்கே நிற்கின்ற பொழுது சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரிப்பா நீ உன்னுடைய பதிக்கு நீ போகலாம் என்று சொல்லி, இன்னும் யாரும் இல்லை நான் போகிறேன்னு சொல்லி மீளன செப்பினானே நீ திரும்ப போ என்று சொல்லி அவரை விடை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது 27 பார்த்துட்டோமா, பார்க்கணும், 26 வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆமாம், திருமலை தோழினான் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். அப்படி எல்லா திருவுக்கும் மேலாக அருட்திரு உடைய பெருமான் மீள் அப்படின்னு சொல்லி நீ போய் வா என்று சொல்லி விடை கொடுக்கின்ற பொழுது அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, இயற்பகை நாயனார் அங்கிருந்து வர்றார். எப்படி வர்றார் அப்படின்னா, மனைவியை கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ எத்தனை ஆண்டுகள் இவரோட, அது எப்படிப்பட்ட மனைவினா மண்ணு காதல் மனைவினார். அப்படின்னா நிலை பெற்ற அன்பு. 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி. அப்படி இருக்கக்கூடிய மனைவி கொண்டு போய் விட்டுட்டு அவர் வர்றார். திரும்பி பார்க்காத வர்றார். அப்படி திரும்பி பார்க்காத அந்த நிலையை பார்த்தா, இத்தனை ஆண்டுகள் குடும்பம் நடத்தினாம போறாளே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் ஒரு முழு துறவோட அப்படி திரும்பி பார்க்காத வர்றார். அப்படி அதை பார்த்து சிவபெருமானாலே தாங்க முடியலை. இந்த இடத்துல ஓலமிடுறார். எல்லாத்துக்கும் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான், இந்த உலகத்துக்கே கர்த்தாவாக இருக்கக்கூடிய பெருமான் ஓலமிட்டது அந்த இடத்துல. ஏன்னா இப்படி கூட ஒரு துறவி இருப்பாங்களா என்று சொல்லி அவராலே தாங்க முடியல. ஏன்னா அவரே 2 மனைவிகளோடு இருக்கக்கூடியவர் இல்லையா. சிவபெருமானாலேயே தாங்க முடியாத ஓலம் 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 என்று சொல்லி 6 முறை ஓலமிடுறார். ஒரு தமிழ் இலக்கணப்படி ஒரு சொல் 3 முறை தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ஆனால் சாமி என்ன பண்ணார்னா, ஒரு தொடரில் வச்சு சொன்னார். ஒவ்வொரு தொடரில் வச்சு ஓலம் ஓலம் என்று சொல்லி 6 முறை ஓலமிட்டது இந்த சரீரத்தில் தான். ஏன்னா அந்த இயல்பகை முனிவருடைய துறவு இருக்குது பாருங்க, யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத துறவு. அதான் வாரியார் சாமிகள் சொல்வார், ஒருத்தர் துறவு போகிறேன்ட்டு போனார். அப்படி போகிற பொழுது போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கு திரும்பி வந்தார். அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏன் துறவு போகிறேன்ட்டு போனீங்க, உடனே திரும்பி வந்துட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இல்லை சுண்ணாம்புட்டப்பா வெளியில் வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்து உள்ளே நீ வச்சுக்குன்னு சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னாராம். இப்படியெல்லாம் துறவு அப்படின்னு சொல்லி வாரியார் சாமிகள் சொல்வார். அப்புறம் இன்னொரு அம்மா இன்னொருத்தர் துறவு போகிற பொழுது அந்த அம்மா, சரி நான் மட்டுங்கிறது என்ன பண்ணுறேன், நானும் உங்களோட வரேன், 2 பேருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் புறப்பட்டாங்களாம். கணவன் மனைவி 2 பேரும் போயிட்டு இருந்துருக்குறாங்க. போயிட்டு இருக்கிறதுக்கு திடீர்னு அவர் நின்னாராம். அப்படி நின்ன உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏங்க திடீர்னு நின்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பொன் துகள் ஒன்று கீழே கிடந்திருக்கு, ஒரு மூக்கு போட்டோ அல்லது காதனியோ ஏதோ ஒன்று கீழே கிடந்திருக்கு. அப்புறம் அவர் சொன்னாராம், ஒரு தங்க ஒன்று கீழே கிடந்தது, நீ பெண்ணாச்சா, அதை பார்த்தவனுடைய மனசு மாறிடுன்னு சொல்லி நான் அதை காலில் அப்படியே அமுத்திட்டு நிற்கிறேன், நீ முன்னாடி போ, அப்புறமா நான் வரேன்னு சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், உங்களுக்கு பொண்ணுக்கும் அந்த ஓட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா, எனக்கெல்லாம் அதெல்லாம் எப்போவே விட்டுட்டேன், உங்களுக்கு அதுக்கெல்லாம் இன்னும் வேறுபாடு தெரியுதான்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். அப்படின்னா இவரை விட அந்த அம்மா பக்குவமாக இருந்திருக்கா. இப்படியெல்லாம் துறவுகள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கட்டின மனைவி, அது ரொம்ப அன்போடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி, எல்லாத்துக்கும் இலக்கணமாக இருக்கக்கூடிய திருவினும் பெரியாளுங்கிறார் சேக்கிழார் பெருமான். அது எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, லட்சுமியை விட அழகான பெண், லட்சுமியை விட சிறந்த பெண், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்படி திரும்பி பார்க்காத வர்றது அப்படிங்கிறது பெரிய வேலை இல்லைங்களா. அந்த துறவு தான் இருக்கிறதுலே பெரிய துறவுங்க. அதுதான் இந்த இடத்துல இந்த பாட்டில் சொல்கிறார். 27வது பாட்டில் அவர் திரும்பி வந்ததை சொல்கிறார்.
தவமுனி தன்னை மேலச் சொன்னவின் தலையாலார அவன் வளர்ப்பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவனமூன்றுய வந்த பூசுரன் தன்னை ஏத்தி இவனருள் பெறப்பெற்றேன் என்று இயல்பகை யாரும் மீண்டார் அப்படித்தான். எப்படி விட்டுட்டு வர்றாருன்னா விழுந்து வணங்கிட்டு வர்றார். தன்னுடைய மனைவியை கொடுத்தது மட்டுமல்ல, வந்தது சிவபெருமான்னு தெரியாது. இப்போ எது வரைக்கும் தெரியுது, அடியார் அப்படிங்கிற நோக்கில் தான் இப்போ எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம். நமக்கு சிவபெருமான்கள் நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இயல்பகை நாயனாருக்கு வந்தது சிவபெருமான்னு தெரியாது. சிவபெருமானு தெரிஞ்சால் யாராக இருந்தாலும் சரி விட்டுறலாமே, அப்படியெல்லாம் இல்லை. சிவபெருமானு தெரியாது. அது கொடுத்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கி எப்படி அவருடைய திருவருளை நான் பெற்றேன். பாருங்கள், அடியாருடைய திருவருளை பெறுவது முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல சொல்கிறார், எப்படி இறைவனுடைய திருவருள் முக்கியமோ அதே மாதிரி அவனுடைய அடியாருடைய திருவருளும் ரொம்ப முக்கியங்கிறார் இந்த இடத்துல. இந்த தவமுனி தன்னை மேல சொன்னபின் தலையாலார அவன் வளர்ப்பதங்கள் சூடி அஞ்சலி கோப்பி நின்று தவமுனிவராகிய வேதியர் தம்மை திரும்பி போக சொன்ன பின்பு கீழே விழுந்து அவர் பாதங்களை தலையார சூடி வணங்கி பின் கையார் அஞ்சலி குவித்து கும்பிட்டு பின் நின்று அப்படியே கும்பிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறார் நாயனார். 3 உலகமும் உய்யும்படி எழுந்தருளிய அந்த வேதியரை வாயார துதித்து அவரை வாழ்த்தி வணங்கி அதற்கு பிறகு இவரது திருவருளை பெறும் பேற்றினை அடைந்தேன் என்று இயல்பகையார் மீண்டனர். எப்படியோ இவருடைய திருவருள் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அப்படி ஒரு ஆனந்தத்தில் மகிழ்ச்சியோடு திரும்பி வர்றார். அதான் இந்த இடத்துல தவமுனினா தவமுனிவராக கோலம் கொண்டு வந்த வேதியர் யார் வர்றாங்க, சிவபெருமானே தான் அந்த கோலத்தில் வர்றார். எல்லா இடத்துலையுமே சாமி தான் போவார். ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்கு மட்டும் அந்த உணவு வேட்கையோடு போய் செல்லுகின்ற பொழுது அடியார் தான் போகிறார். அது நிறைய பேர் அடியான்ட்ட கேட்குறாங்க, அங்கே சிவபெருமான் தானே வந்தார். அப்படி இல்லை, காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு மட்டும் அடியார் தான் போகிறாங்க, சிவபெருமான் போகிறதில்ல. இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் தான் போகிறார், இயல்பகை நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் தான் போகிறார். ஆனால் அங்கே மட்டும் போகிறது யார் அப்படின்னா அடியார் தான் போகிறாங்க. அடியாருக்கு தான் அம்மா விருந்து படைச்சது. சிவபெருமான் போய் அங்கே சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை, அடியார் தான் போய் சாப்பிட்றாரு. அந்த இடத்துல என்னென்னா அடியார் தான் உயர்வு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக அந்த சரிதம். அவர் உணவு உட்கொள்கின்ற பொழுது சேக்கிழ பெருமான் ஒரு இடம் சொல்கிறார், விடையவன் தன் அடியவரையை பெறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அவரதனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா விடையவன் தன் அடியவரே பெறலைய விருந்தானால், சிவபெருமானுடைய அடியாரே வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாருன்னா அதை விட பெரிய பேர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்களாம். அப்படி அந்த சரீரத்தில் மட்டும் இறைவன் போகிறதில்ல, அடியார் தான் போகிறாங்க. இறைவன் அம்மா வீட்டுக்கு போனதாக இல்லை, புராணத்தில் இல்லை. கடைசியாக பெருமானுடைய திருவடியை வழியில் கைலாயம் செல்லுகின்ற பொழுது வழியில் தான் வணங்கிக்கிறாங்க. ஆமாம், அந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படி வரும். இங்கே இப்படி அவருடைய திருவடியை வணங்கி திருவருளை பெரும் பேற்றினை அடைந்தேன் என்று இயல்பகையார் சொல்றார். தலையார கும்பிட்டு என்று சொல்லி தேவாரம் சொல்லுவது போல தலையார கும்பிட்டு கூத்துமாடி என்று சொல்லுவது போல தலையால் வணங்கி நின்று ஏற்றி அப்படின்னா அவரை பெருமையாக சொல்லுவது, இதெல்லாம் அவருடைய பெருமைகளை சொல்லுவது. புவனம் 3 உய்ய உலகத்துள்ளாரும் தொண்டர் நிலைமை அறிந்து உய்யுமாறு காட்ட வேதியர் வேடங்கொண்டு இங்கு இறைவன் வந்தாராதலின் இவ்வாறு கூறினார் என்று சொல்லி 3 உலகங்களும் உய்யும்படியாக பெருமான் இங்கு வந்திருக்கிறார். தொண்டை நிலையறிந்து ஒழுகுவதே உயிர்கள் உய்யும் வழி என்பது சாத்திரங்களுடைய முடிவு என்று சொல்றார். இவனருள் பெறப்பெற்றேன், அடியார் மனநிரம்பும் வரை அவர் வேண்டுவன இல்லை என்னாதே மாறாது கொடுத்து அவர்களது இன்முகம் கண்டு கழிப்பதுவே நாயனார் கை கொண்ட கொள்கை என்று சொல்றார். இவனருள் பெறப்பெற்றேன் அப்படின்னா அவர் என்ன அடியார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களுடைய திருவருளை பெறுவது அப்படிங்கிறது தான் இயல்பகையாருடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதனால் இவனருள் பெறப்பெற்றேன் என்று சொல்றார். இன்முகம் கண்டுகளிப்பதுவே நாயனார் கை கொண்ட கொள்கை. மேல் என்று வேதியர் கொடுத்த விடை அவரது மனநிறைவாகி அருளை காட்டியது. வந்த வேதியர் மீளெனச் செப்பினானே, நீ போய் வா சாமி அப்படின்னு சொன்னது அவருடைய மன நிறைவை காட்டியது என்று சொல்லி அவனருள் பெறுவதே பேரும் என்றும் நாயனார் கருதினார் என்று சொல்றாருங்க. நாயனார் வேதியர் தம்மை மீள் என்ற அளவிலே நாயனார் மனத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் ஆர்ந்த ஒருப்பட்ட வணக்கம் செய்து தமக்கு பேரளித்தருடன் விடைபெற்று
மீண்டமை இந்த பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மீள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கு என்ன சொல்றாருன்னா சிவகுணி ஐயா, பாசம் முற்றும் அற்றவனாகவே இனி உலகப் பிறவியிலிருந்து மீள்கை என்று சரித குறிப்பு. ஏன்னா அவருக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது. அப்படி பாசம் இல்லாதனால இந்த பிறப்பிலிருந்து மீண்டு என்னுடைய சிவலோகத்துக்கு வா என்று சொன்ன மாதிரி சொல்றார். மீள் அப்படிங்கிறது மீண்டு வா என்று சொல்லுவது போல் இந்த இடம் அமையப்பெற்றிருக்கிறது என்று சொல்றாரு. அடுத்தது நாயனாருடைய இந்த நேரத்தில் இந்த இடத்துல அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் சேக்கிழார் பெருமான். திரும்பி பார்க்காத வந்து இந்த பாட்டில் 28வது பாட்டில் தான் சொல்கிறாருங்க. செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக மைதிகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான். அருமையான இடம். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போகனர். வள்ளுவ பெருமான் என்ன சொல்றாரு? செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாளர். அப்போ செய்வதற்கரிய செயல் செய்த நாயனார் யாராலும் செய்ய முடியாது. மனைவியை கொடுக்க முடியுமா? ஒன்றுமே இல்லாதவங்க கூட கொடுக்க மாட்டான் இல்லையா? மனைவியை வந்து யாரும் வந்து ஒரு அடியார் கேட்கிறார் அப்படிங்கிறதுக்காக கொடுக்க முடியாது. உலகியல் அப்படின்னு நின்று பார்த்தோன்னே அந்த சரிதம் வந்து கொஞ்சம் இடர்பாடாக தெரியும். என்னதான் இருந்தாலும் அப்படி கொடுக்கலாமா அப்படின்னு நமக்கு உலகியல் நோக்கில் இருந்து பார்த்தா அது தவறாக தெரியும். ஆனால் இந்த உலகியல் எல்லாம் வென்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அதை நாம் சிந்திக்கணும். அவங்களுக்கு வந்து மனைவியோ மக்களோ கணவனோ மனைவி அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இறைவனுடைய அடியார்கள். இந்த ரெண்டில் தான் நின்றார்கள். அவங்களுக்கு என்னென்னா கொள்கை குறிக்கோள் இந்த ரெண்டு தான், தவறாது செய்கிறது. இப்படி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த நிலையில் நின்று பார்க்கணும். அதான் சேக்கிழார் பெருமான் அந்த வள்ளுவ பெருமான் சொல்றார், செயற்கரிய செய்வர் பெரியர் அப்படின்னார். நம்ம செய்ய முடியாத மட்டுமல்ல, நினைத்து கூட பார்க்க முடியாத எந்த ஒரு செயலை எளிதாக செய்யக்கூடியவர்கள் பெரியவங்க. நம்ம வந்து சாதாரணமாக செய்கிற செயலை கூட நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் அதாவது அவர் மனைவியை கொடுத்தது, பிள்ளையை கறி படைத்து பிள்ளையை அறிந்து கறி செய்து வந்த அடியாருக்கு போட்டது, அப்புறம் விதைச்ச நெல்லை எடுத்து வந்த அடியாருக்கு இளையான்குடி அடுத்த சரிதான் இளையான்குடி நாயனாரை போல விதைச்ச நெல்லை எடுத்து அதெல்லாம் சேர்த்த கழுவி உம்மியெல்லாம் போக்கி வறுத்து அரிசியாக்கி இதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பாடு போடுறதுனா யாராச்சும் நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடுவோம். நம்மளால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? யாராவது வராங்கன்னு தெரிஞ்சு ஊரை விட்டே ஓடி போயிடுவோம். ஒரு வாரத்துக்கு நான் லீவுங்க, எங்கள் பிள்ளை வீட்டுக்கு போகிறேன், பையன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஆனால் அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய சிறப்பு. நம்மால் முடியாத ஒரு செயலை அவர்கள் எளிதாக செய்து காட்டிய பெருமக்கள் நாயன்மார்கள். அதனால் அவங்களோட நம்மளை என்னைக்கு நம்ம தொடர்புபடுத்தி பேசவே கூடாது. அவங்க தான், நம்ம தான். அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது உலகில் எல்லாம் கடந்தவர்கள் அவங்க. அதனால் அவங்களுடைய நிலைப்பாடு அவங்கள திருவடியை தான் நம்ம வணங்கிக்கணும் இல்லைங்களா? நம்ம இந்த உலகத்தில் உய்வடையணும்னா என்ன செய்யணும்? நாயன்மார்களுடைய திருவடியை வணங்கணுங்க. சாமியே அங்கே தான் இருக்கார். சாமி இருக்கக்கூடிய இடம் தெரியுங்களா? இங்கே தான் இருக்கார். நம்ம அங்கே நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையாகவே இங்கே தான் இருக்கிறார். இன்றைக்கி சாமி வந்து இன்றைக்கி சோமாசி நாயனாருடைய நெஞ்சில் இருப்பார். இன்றைக்கி அவர் திருவடி அடைஞ்ச நாள் பார்த்தா இந்த வாரம் முழுக்கவே குருபூசையாகவே வருது. நம்பியாண்டார் நம்பிகள் குருபூசை, நேற்று சேக்கிழார் பெருமான் நவநந்தியடிகள் குருபூசை, இன்றைக்கு சோமாசி நாயனார் குருபூசை, அடுத்த வாரம் ஞானசம்பந்த பெருமானும் ஒரு 10 நாளில் வந்துடுது இல்லைங்களா? அப்போ இந்த வாரம் முழுக்க நமக்கு அப்படியே ஒரே திருவிழா கோலம்தான். ஆமாம், அருமையாக நடந்துட்டுருக்கு. இப்படி செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக அப்படின்னார். அப்படின்னா பிறர் எவராலும் செய்வதற்கரிய பெரும் செய்கை செய்த நல்ல தொண்டராக ஏற்பையார் இவ்வாறு மீண்டு போக மைதிகள் கண்டன் எந்தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கினார். ரொம்ப முக்கியமான இடங்க. இந்த பாட்டு முழுக்க சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் அப்படி இதில் கொட்டி கிடக்கு. எப்போ பெருமான் திருவருள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பாட்டில் தான் சொல்கிறாரு. எப்போ ஒரு ஆன்மாவுக்கு பக்குவம் வருமோ அப்போ தான் இறைவனுடைய திருவருள் காட்சி கிடைக்கும். அது வரைக்கும் திரோதான சக்தி தான் இருக்கும், மறைப்பாற்றல். நமக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னா மறைப்பாற்றல். ஏன் நம்ம சாமிகிட்ட நேராக பார்க்க முடியல, பேச முடியல, நீலநெடுங்கண்ணி அம்மைகிட்ட ஏன் நம்ம வந்து பேச முடியலன்னா இப்போ நமக்கு இருக்கிறது திரோதான சக்தி. அது எப்போ வரும்னா நம்மளுடைய பாசமெல்லாம் நீங்கன்னா திரோதான சக்தி நம்மக்கிட்ட வரும். திரோதான சக்தி வந்தாச்சுன்னு வச்சுங்களேன், திரோதான சக்தி போய் அருள் சக்தி வரும். இப்போ இருக்கிற திரோதான சக்தி
இந்த துரோதான சக்தி அருள் சக்தியாக மாறணும். அஞ்செழுத்தில் சொல்லணும்னா நகாரம் வகாரமாக மாறணும். நமசிவாயத்தில் நகாரம் என்று சொல்லுவது அருள் இது துரோதானம், மறைப்பாற்றல். பக்குவம் வர வரைக்கும் சாமி உணர முடியாத மாதிரி நம்மளை மறைக்கிறார். அப்போ பக்குவம் வந்ததுக்கு பிறகு அதுவே என்ன ஆகுது, அருள் சக்தியாக மாறுது. இதுதான் நமக்கு இந்த இடத்துல இப்போ மகிழ்ந்து நோக்கி அப்படின்னு சொல்கிறார் பாருங்க, அதுதான் அருள் சக்தி. இதுவரைக்கும் இருந்தது மறைப்பாற்றல். மைதிகள் கண்டன் எந்தோல் முறையவன். மைதிகள் கண்டன்னா திருநீலகண்டத்தை உடைய சிவபெருமான். மகிழ்ந்து நோக்கி அப்படின்னா அருட்பார்வை செய்து அப்படின்னு அர்த்தங்க. அருட்பார்வை அப்படிங்கிறது வேற, மறைப்பாற்றல் அப்படிங்கிறது வேற. அப்படி அருட்பார்வை செய்து பொய்தரும் உள்ளமில்லான் பார்க்கலன் போனான் என்று சொல்றாரு. அதாவது பொய்மை பொருந்திய உள்ளமில்லாதவன் திரும்பி பார்த்தல் கூட செய்யாது போயினான் என்று அந்த மெய்மையை தருகின்ற மனத்தராகிய நாயனாரை மீண்டும் அழைப்பாராயினார். மெய்தரு சிந்தையாரை மீளவும் அழைக்கல். பொய் மெய் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தில் வரும். உலகத்தில் பொய்ப்பொருள் மெய்ப்பொருள் ரெண்டு இருக்குதுங்க. சிவபெருமான் ஒருவன் தான் மெய்ப்பொருள் இல்லைங்களா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மற்ற நம்ம கண்ணால் காணக்கூடிய அத்தனை பொருட்களும் தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள்கள். இறைவன் ஒருவன் தான் நமக்கு நிலையான பொருள்ங்க. அதான் அதுக்கு பேர் மெய்ப்பொருள் அர்த்தங்க. மெய்ப்பொருள், செம்பொருள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பொய்ப்பொருள் அப்படிங்கிறது உலகில் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் உலகில் செல்வங்கள் அத்தனையுமே தோன்றி நின்று என்றைக்காவது ஒரு நாள் அழியக்கூடியது தான். ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு காலத்தில் அழியக்கூடியது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கலன் போனான் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்லாருங்க. அதாவது செய்வதற்கரிய செய்கை செய்த அப்படின்னா செயற்கரிய முதல்ல சொன்ன மாதிரி தான். செய்தற்கரிய செயல் பலவும் செய்து சிலர் எய்தற்கரியதனை எய்தினார் என்று சொல்லி திருக்கழிப்படியார்லையும் சொல்லுது. பற்று விடுதல், அடியவர் வேண்டியவை யாவையும் மாறாது கொடுத்தல், பற்றுக்களை எரிந்து விளக்குதல், திரும்பி பாராது போதல் முதலிய ஒவ்வொன்றும் செயற்கரியனவே என்று சொல்றாருங்க. அதாவது ஆன்மாக்களில் 3 வகை சொல்லுவாங்க. சாமுசித்தர், வைநகியர், பிராகிதர் என்று சொல்லி 3 வகையான ஆன்மாக்கள். பிராகிருதர் அப்படிங்கிறவங்களை பற்றி கவலையே இல்லை. அவனுக்கு என்னென்னா தினசரி சாப்பிட வேண்டியது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது, சினிமாவுக்கு போக வேண்டியது, உலகியல் இன்பங்களில் ஈடுபட வேண்டியது. கோயிலை பற்றி அவனுக்கெல்லாம் கவலை இல்லை, முக்தியை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஏதோ பிறந்தான் நல்லா அப்படி இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் பிராகிருதர். அவனை பற்றி நம்ம பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவன் எப்படியோ போவான் வருவான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இறைவனுடைய மண்டமுள்ளூர் யார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவனை எப்படியாவது இழுத்துட்டு வரணும்னு நினச்சா ஏதோ ஒன்று செஞ்சு இழுத்துட்டு வருவார். அது வேற. அவனுக்கு பிராகிருதர்னு பேர். அடுத்தது வைநகியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, எப்படியாவது இந்த பிறப்பில் இந்த மண் உலகத்தில் பிறந்துட்டோம், எதையாவது ஒன்று பண்ணி இறைவன் திருவடி அடைஞ்சு மீண்டும் பிறக்கக்கூடாது. அதுக்கு நிறைய நூல் படிக்கலாம், அப்புறம் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், இறைவனுக்கு தொண்டு செய்யணும், எப்படியாவது இந்த பிறப்பை நீக்கிக்கணும். சாமி இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார், இந்த உடம்பை வைத்து கொண்டு அவனுக்கு தொண்டு செய்யணும், அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், நிறைய நூல்கள் படிக்கணும், சைவ சித்தாந்தம் படிக்கணும், பெரிய புராணம் படிக்கணும், திருமுறைகள் படிக்கணும், ஆகமங்கள் படிக்கணும், வேதங்கள் படிக்கணும். இப்படி எல்லாம் படித்து எப்படியாவது இந்த பிறப்பை நீங்கிக்கணுங்க. அப்படி நினைக்கிறவங்க தான் இந்த வைநகியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு தான் இந்த நூல் செஞ்சேன்னு சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க. சிவஞான சித்தியார் ஆசிரியர் அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பண்டையினர் தவத்தால் தோண்டி, இன்னொன்று சொல்லாது விட்டேன், அதையும் சொல்லிடுறேன். இன்னொரு கேட்டகரி இருக்குது, சாமு சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு ஒன்றும் நூலெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி உட்காந்து வகுப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, இறைவனே உள்நின்று உணர்த்துவார். அவங்களுக்கு ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள், நம்முடைய நாயன்மார் பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் எதுவும் நூல் தேவையில்லை, வகுப்புக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இறைவனே உள்நின்று உணர்த்துவார். அவங்களுக்கு பேர் தான் சாமு சித்தர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்க எப்படின்னா, போன பிறப்புலேயே நிறைய சிவபுண்ணியம் செஞ்சு அதை டெபாசிட் நிறைய வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்க டெபாசிட் இருந்தால் என்ன செய்யலாம், எடுத்து செலவு பண்ணலாம். நம்ம ஏற்கனவே லோனில் இருந்தோன்னு வச்சு என்ன பண்ண முடியும், மீண்டும் மீண்டும் கடனை வாங்கிட்டு தான் இருக்கணும்.
இல்லையா? அவங்கெல்லாம் டெபாசிட் வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு டெபாசிட் நான் சொல்கிறது என்னென்னா சிவபுண்ணியம் இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. சாமியே உள்ளுக்குள்ளே இருந்து உயிருக்கு உயிராக இருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து அவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதான் பண்டையினர் தவத்தால் தோன்றி, போன பிறப்பிலே தவம் செஞ்சவங்க அவங்க எல்லாம். பண்டையினர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி செய்யும் தொண்டரை தாமே தூய கதியில் தொகுப்பன் அப்படின்னார். அது ஒரு கேட்டகரி முடிஞ்சு போச்சு. உலகத்தாரை பற்றி பேசுகிறதே இல்லை சிவஞான சித்தியார். மார்க்கர் அப்படின்ட்டார். அவனை பற்றி விட்டுரு, அவன் என்ன பண்ணிட்டு போகிறான், அவனை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறார், கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்போருக்கு புண்டரிகத்தால் சேரும் பரிசனை புகழலுற்றாம் அப்படின்னார். இந்த நூல் யாருக்கு செஞ்சோம் அப்படின்னா, கண்ட நூல் ஓதி நிறைய படிக்கிறது, திருமுறைகள் படிக்கிறது, சித்தாந்தம் படிக்கிறது, எப்படியாவது படித்து வீடு பேர் அடைஞ்சிடணும், மீண்டும் மனிதனாக பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வேட்கை இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தான் இந்த நூலை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சித்தியார் சொல்லுவேன். அது மாதிரி இப்போ இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, நாயன்மார்கள் எல்லாம் சாமுஸ்தர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் நமக்கெல்லாம் கண்டிப்பாக நூல் தேவைங்க. அதான் இந்த இடத்துல வந்து இவர்களுடைய தன்மைகள். இங்கு நாயனார் சாமுசித்தராதலின் இவர் செயல் சிவன்பால் நின்ற செயலே ஆயிற்று, எனவே பிறர் எவராலும் செய்வதற்குரிய செயல் ஆயிற்று என்று சொல்லி சொல்கிறார். அதனால் நட்தொண்டர் அப்படின்னார். நட்தொண்டர்னா அவருக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. மறையவன் அப்படின்னா மைதிகள் கண்டத்தையும் என் தோள்களையும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்று சொல்லி சொல்றார். மகிழ்ந்து நோக்கி அப்படின்னா அருட்பார்வை செய்து, இதுவரைக்கும் துரோதானம்னா மறைப்பாற்றல் இல்லையா? இப்போ அருள் சக்தி, அருட்பார்வை செய்து, இதுவரை துரோதான சக்தி பகிர்ந்த நோக்கமே செய்தனா இங்கே அருள் சக்தியாக மாறி பொய்தரும் உள்ளம் இல்லான் அப்படின்னா, பொய்வை அப்படின்னா இந்த இடத்துல ஆணவம் முதலிய மலங்கள் எல்லாம் இல்லாது, அதாவது ஆணவம் முதலிய மலங்களின் செயல் உயிர்களை பொய்மை செய்து தீமையில் புகுத்தும் அவ்வாறுள்ள செயலை தரும் உள்ளம் இல்லை ஆனவர், அதாவது பாச நீக்கம் பெற்றவர்னு அர்த்தங்க. இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ படிக்கிறோம், சைவ சித்தாந்தம் போகிறோம், இத்தனை வேலை செய்கிறோன்னா பாச நீக்கம் ஆகணுங்கிறதுக்காகத்தான். ஆணவ மலம் நமக்கு கொஞ்சம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இவங்க ஏற்கனவே இவங்கெல்லாம் பாச நீக்கமானவர்கள். அதனால தான் பொய் தரும் உள்ளம் இல்லான் அப்படின்னாரு. பார்க்கிலன் போனான் அப்படின்னா திரும்பி பார்க்காத போனாருங்களாம்மா. அதாவது நம்ம ஆன்மாவுக்கு வந்து மலம் இருக்குது, அப்புறம் அந்த மலம் நீங்கினாலும் இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் வாசனா மலம்னு பேர். சைவ சித்தாந்தத்தில் வருது இல்லையா? அந்த வாசனா மலமும் இல்லாதவர் இவர் அப்படிங்கிற. திரும்பி பார்க்காத வந்தார் பாருங்க. மனைவியை அனுப்பியது பாசம் இல்லாத ஒரு நிலை, திரும்பி கூட பார்க்காம வந்தது வாசனாமலமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். வாசனாமலம் நீங்கிறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ட்டு பெரிய புராணம் சொல்லுது. ஆணவமலை நீங்கணும்னா சிவபெருமான வழிபாடு செய்யணும், அதில் என்ன மாற்று கருத்தே கிடையாது. வாசனாமலை நீங்கணும்னா அடியார் திருக்கூட்டத்திலிருந்து பணி செய்யணும், அப்போ தான் வாசனாமலை நீங்கும். இது வெள்ளானை சருக்கத்தில் வருது. சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயம் போகிற பொழுது அவர் கூட கைலாயம் போனவர் யார்? சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமான்கிட்டே சொல்கிறார் கைலாயத்தில், மறுவு பாசத்தை அகன்றிட வன்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சொன்னார். மறுவு பாசம்னு என்னென்னா வாசனா மலம் அப்படின்னாரு. அதுக்கு என்ன செஞ்சிருக்காராம்? வன்தொண்டர் கூட்டத்தில் வைத்தனை அப்படின்னாரு. வன்தொண்டர் சுந்தரருடைய திருக்கூட்டத்தில் என்ன நீங்கள் வச்சிருக்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ மலம் நீங்குவது இறைவனுடைய திருவருட்கருணையினால, வாசனாமலம் நீங்குவது அடியாருடைய திருக்கூட்டத்தினால். அதனால தான் நம்ம வந்து மணிவாசக பெருமான் என்ன கேட்டார் அப்படின்னா, அடியார் நடுவில் இருக்கக்கூடிய ஆளில் தான் கேட்டார். அவர் மணிவாசக பெருமான் சாமிகிட்ட எந்த ஒரு விண்ணப்பம் கேட்கல தெரியுமா உங்களுக்கு? முக்தி கூட கேட்ட மாதிரி எதுலையும் இல்லை. எந்த பாட்டிலேயாச்சும் இருக்குதா எனக்கு முக்தி கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறாரா? இல்லை. அவர் கேட்ட ஒன்றே ஒன்று அடியார் திருக்கூட்டம் தான் இல்லைங்களா? உடையால் உந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியார் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் மரளை புரியாய் பொன்னம்பழத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்றோம் அப்படின்னாரு. அதுதான் முக்கியமான இடங்க. அதாவது திருவாசகத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இடையதுன்னு கேட்டால் அதுதானே. என்ன சொல்கிறார் மணிவாசக பெருமான்? உடையால் யார்? உமையம்மை. உடையால் உந்தன் நடுவில் இருக்கும்னார். உமையம்மை உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உடையால் நடுவில் நெய் இருத்தினார். அவங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எனக்குள்ளே இருக்கிறீங்க.
எப்படி பாருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாங்களாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து மணிவாசருக்குள்ள இருக்கிறாங்க. உடையால் வந்த நடுவிற்கும் உடையால் நடுவில் நெய்யிருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அம்மையப்பரே உள்ள வந்தாச்சு. அப்புறம் வேற என்ன வேணும்? போதும் இல்லை, அம்மையப்பரே உள்ள வந்தாச்சுங்க, அதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவர் அதோட நிற்கலை. ஆனால் நான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அடியார் கூட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. சாமியும் அம்பாலும் உள்ளே வந்தாச்சு, நீங்கள் 2 பேர் எனக்குள்ளே வந்துட்டீங்க. ஆனால் நான் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன்னா உன் அடியார் நடுவில் இருக்கும் மரளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்று அப்படின்றார். அப்போ அதில் ஏதோ சமாச்சாரம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அடியார் திருக்கூட்டத்தில் அடியார் வழிபாட்டில் ஏதோ சமாச்சாரம் இருக்கு. மணிவாசக பெருமானே கேட்கிறார், வேற எந்த வாரமும் அவர் கேட்கலையே, வேற எதுவும் கேட்கல. அந்த பாட்டு அருமையான பாட்டு. கோயில், அதனால தான் அதுக்கு பேர் கோயில் மூத்த திருப்பதிகன்னு வச்சாங்க. இறைவனை பற்றி சொன்னதெல்லாம் கோயில் திருப்பதிகம், அடியார்களை பற்றி சொன்னதால மூத்த திருப்பதிகம். அதே மாதிரி அடியார்களை பற்றி சொன்னது பெரிய திருத்தாண்டகம். அரியானை அந்தனதன் சிந்தையானை அப்பர் சாமி பாடுறாரு இல்லையா தில்லையில், அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அடியவர் சிந்தை பெரியாத பெரிய திருத்தாண்டகம்னாரு சேக்கிழார் பெருமான். அடியாருடைய பெருமையை சொன்னதெல்லாம் பெருசு. அதுதான் நம்ம ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. உடையாலும் தான் நடுவிருக்கும் உடையால் நடுவில் நெய்யிருத்தி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடிய வண்ணம் முன்னின்று அப்படின்னு. இறைவனை உமையம்மையும் உள்ளே வந்தாலுமே கூட நம்ம எங்கே இருக்கணும் அப்படின்னா அடியார் கூட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் அந்த இடம், அருமையான இடங்க. இப்போ தான் பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று, அதான் வாசனாமலம். வாசனாமலம் போகணுன்னா எங்கே இருக்கணும்? அடியார் கூட்டத்தில் இருக்கணும். ஆணவமலம்னு ஒன்று இருக்குது, வாசனாமலம்னு ஒன்று இருக்குது. பெருங்காயம் போனாலும் கூட பெருங்காய டப்பால் கூட வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. பெருங்காயத்தெல்லாம் காலி பண்ணாலுமே நீங்கள் என்ன தான் கழுவுனாலும் மறுபடியும் அந்த வாசனை இருக்கும். அது கொஞ்ச நாள் கழித்து தான் போகும். அது மாதிரி அந்த வாசனாமலம் போகணும் அப்படின்னா இருக்க வேண்டிய இடம் அடியார் திருக்கூட்டம். இந்த நாயனாருக்கு அப்படின்னா பொய்தரும் இல்லம் இல்லான் ஆணவ மலங்களெல்லாம் போயிடுச்சு. பார்க்கிலன் போனான், திரும்பி பார்க்காத போனாங்கிறத வச்சு வாசனாமலமும் நீங்கியது அப்படின்னு சொல்கிறாருங்க. முன்னை பற்றுக்கள் பதிந்த வாசனையும் அறவே ஒளிந்தன. அப்புறம் மெய்தரு சிந்தையார் அப்படின்னார். மெய்தரு சிந்தையார்னா முன்னை வாசனைக்கும் பெற்று வாசனாமலமும் ஒளிந்தபின் சிவப்பேறு பெற நிகழ்கிறவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாயனார் எப்படி இருக்கிறாரு? சிவப்பேறு பெறுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு ஆன்மா எப்போ சிவப்பேறு பெறும் அப்படின்னா முதல்ல மலநீக்கமாகணும். மலநீக்கமாச்சுன்னா அதாவது இருவினையொப்பு இல்லைங்களா, இருவினையொப்பு வரணும். இருவினையொப்பு வந்தாச்சுன்னா அந்த ஆன்மாவுக்கு பாசநீக்கமாயிரும். பாசநீக்கமாச்சுன்னா அப்புறம் திருவருள் சக்தி ஆன்மாவில் பதியும். திருவருள் சக்தி பதிஞ்சாச்சுன்னா வீடு பெருக்கு. அதுதான் இருவினையொப்பு, மலபரிபாகம், மலபரிபாகம், அப்புறம் சக்தி நிபாதம், வீடு பேர். இப்போ அந்த நிலையில் நாயனார் இருக்கிறார். மலம் நீங்கிடுச்சு, வாசனாமலம் போயிடுச்சு, இறைவனுடைய திருவருள் சக்தி ஆன்மாவில் பதிஞ்சிருச்சு. அடுத்தது அவர் எங்கே போக போகிறாரு? இறைவன் திருவடிக்கு போக போகிறார். அதான் அந்த இடத்துல மெய்தரு சிந்தையார் அப்படின்னார். முன்னை பாசநீக்கம் பெற்று வாசனாமலமும் ஒளிந்தபின் சிவப்பேறு பெறுவதற்கு நின்றவர். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சைவ சித்தாந்தம் கொஞ்சம் படிக்கணுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், கொஞ்சம் சித்தாந்தம் படிக்கணும். ரொம்ப டீப்பாக போலினால் கூட கொஞ்சம் படிக்கணும். அதான் சாத்திரமும் தோத்திரமும் எப்பொழுதும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் சைவ சித்தாந்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதனால தான் இங்கே வகுப்பெல்லாம் வச்சு ஆசிரியர்கள்லாம் கொண்டு வந்து படாதபாடு போடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த கொடுப்பினையிலேருந்து தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அதாவது எளிதாக எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் நமக்கு அது மேலே ஒரு அக்கறை வராது. கிடைக்காத ஒரு பொருளுக்கு தான் என்றைக்கு நம்ம ஆசைப்பட்டு பழக்கமே ஒழிய எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் மேலே நமக்கு ஒரு பெரிய விருப்பம் வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, வெங்கடேஷ் நல்லா நடத்தக்கூடியவர், நீண்ட நாள் அவரும் சைவத்தில் இருக்கக்கூடியவர், அந்த சைவ சித்தாந்த வகுப்பெல்லாம் பல வகுப்புகள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர், நல்ல ஆசிரியர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக சைவ சித்தாந்தம் நீங்கள் தவறாமல் கேட்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இடமெல்லாம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா என்ன தான் சொன்னாலும் புரியாது. பொய் தரும் உள்ளம் இல்லான்னு என்னடாது, நம்ம பேசக்கூடிய பொய்யை நாம் நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது. பொய் அப்படின்னா இல்லை இல்லாத பொருளா அப்படின்னு கிடையாதுங்க.
தோன்றி நின்று அழியக்கூடிய பொருள் எல்லாம் பொய்ப்பொருள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. என்றைக்கு அழியாது இருக்கக்கூடிய பொருள் தான் மெய்ப்பொருள், சிவபெருமான் ஒருவன் தான். இது சித்தாந்தம் படிக்கல நமக்கு எப்படி தெரியும்? சித்தாந்தம் படித்தா தான் தெரியும் இல்லைங்களா? ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், வரிக்கு வரி மனப்பாடமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் தெரிஞ்சுக்கணும் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதனால் சித்தாந்தம் கண்டிப்பாக படிக்கணுங்க. இப்படி மேலவும் அப்படின்னா முன்னர் அழைத்து இந்த மெய்தரு சிந்தையார் அப்படின்னா வாசனைக்கும் பெற்று வாசனாமலமும் உழைந்தபின் சிவப்பேறு பெற நின்றவர். அதை மெயினாக சத்து, இறைவன் சத்தாவான், அசத்தினை இல்லையாக சத்து பொருள் தனது தன்மையை தரும் சிந்தையார் என்பது சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு பெயர் உண்டுங்க. சத்துன்னா நிலையான பொருள், சித்துன்னா அறிவு பொருள், தானே அறியக்கூடிய பொருள்ங்க. ஆனந்தம்னா எப்பொழுது இன்பமாக இருக்கக்கூடிய பொருள். சச்சிதானந்தம்னு பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? சச்சிதானந்தம்னா என்ன? சிவபெருமானுடைய பேர் தான் சச்சிதானந்தம். அது எவ்வளோ பெரிய பேர் தெரியுங்களா? சத்து சித்து ஆனந்தம், சைவ சித்தாந்தமே அதில் இருக்கு. ஆமாம், நிலைத்த பொருள், அறிவுடைய பொருள், எப்பொழுது இன்பமாகவே இருக்கக்கூடிய பொருள். ஆனால் அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்களான்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சுருப்பான், அவன் குடியிருக்கிறதே ஆஸ்பத்திரியில் தான் குடியிருப்பான். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கலைவாணின்னு பேர் வச்சுருப்பாங்க, அந்த அறிவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் கூட இருப்பாங்க இல்லைங்களா? அதனால் பெயர் வைக்கிறதுனாலேயே ஒருத்தர் அந்த நிலையை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பெயருக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அதான் நமக்கு மீளவும் அப்படின்னு சொன்னால் முன்னர் அழைத்து பணிகொண்டமையை என்று மீட்டும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதான் இவ்வுலகினின்றும் தம்முடன் நலமிகு சிவலோகத்திற்கு மேலவும் என்று குறிப்பு. மீளவும் அழைக்கிறார்னா போது நீ இந்த உலகத்தில் இந்த இது வரைக்கும் வாழ்ந்தது, என்னுடைய சிவலோகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அழைத்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி மீளவும் அழைக்கல் விட்டார். அப்படின்னா என்னோட நீ வா, இந்த மண்ணுலக வாழ்க்கை போதுன்னு அழைத்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, எப்படி அழைத்தார் அப்படிங்கிறது தான் அழகு இல்லைங்களா? சிவபெருமான் ஓலமிடணுமா சொல்லுங்க? இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகன் அவர் தானே, அவருக்கு மேலே யாராவது இருக்கிறாங்களா? ஆனால் அவரே ஓலமிட்டிருக்கிறார்னா நாயனாருடைய செய்கை அப்படி இருக்கு. அந்த செய்கை இருக்குதுங்க, செயற்கரிய செய்கை அப்படின்னு சொல்றது அதுதான். யாராலும் முடியாது. அவரும் 2 மனைவியோடு இருக்கக்கூடியவர் தானே, அதனால அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால அவர் இந்த இடத்துல ஓலமிட்டது சொல்றாருங்க. இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாயோலம், அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான், மயக்கரு மறையோலிட்டு மாலையன் தேட நின்றான். எத்தனை ஓலம் வருதுன்னு எண்ணி பார்த்துங்க. 6 ஓலம் வரும் இல்லைங்களா? இயற்பகை முனிவா ஓலம் அப்படின்னார். மயக்கமரும் மறைகள் பன்னிறையும் தம்மை நோக்கி ஓலமிட்டு பிரம்ம விஷ்ணுக்கள் தேடுமாறு என்ற பெருமையுடையவனாக அந்த இறைவன் மயக்கரு மறை ஓலிட்டு மாலையன் தேட நின்றான். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்ற மணிவாசக பெருமான். வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு காண முடியாத பெருமான்கள். அப்படிப்பட்ட பெருமான் திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் இங்க ஓலமிடுறார். அடியார்கிட்ட வந்து ஓலமிடுறார் பாருங்க. திருமாலும் பிரம்மன் எவ்வளவு பெரியவங்க, தேவர்கள் மிகப்பெரியவர்கள் அவங்க 2 பேர் தானே. அவங்க 2 பேரும் தேடி காண முடியாத பெருமான். அப்புறம் வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு காண முடியாத சிவபெருமான் இப்ப எப்படி இருக்கிறார் பாருங்க. சாமி சொல்றாரு, இயற்பகை முனிவா ஓலம் அப்படிங்கிறார். இயற்பகை முனிவனே ஓலம் அப்படின்னாரு. ஓலம்னா என்ன தெரியுங்களா? ஒரு அபய சொல்லுங்க, என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் ஒருத்தருடைய உதவி நாம கேட்கிற மாதிரி. சாமி யாருக்கிட்ட கேட்கிறாரு? இப்போ இயல்பகை முனிவர்கிட்ட கேட்கிறார், ஓலமிடுறார். இயல்பகை முனிவர் சாமி கிட்ட ஓலமிடல, ஆனா சாமி இயற்பகை முனிவர்கிட்ட ஓலமிடுறார். இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம்னார். அப்படின்னா இங்கே நீ வருவாய், நீ வா என்று சொல்லி சாமி சொல்றார். எப்போதும் எமது சிந்தை மறவாதவனே ஓலம்னார். அயற்பிலாதானே ஓலம்னா, அயற்புனா மறக்கிறதுங்க, அயர்த்தல் அப்படின்னா மறை. எப்பொழுது என்னை மறவாது நெஞ்சிலே வைத்திருக்கக்கூடியவனே ஓலம் அப்படின்னாரு. அப்புறம் மீண்டும் சொல்றாரு, அன்பனே ஓலம் ஓலம். சரி, இதுவரைக்கும் ஒரு ஓலம் தானே சொல்லிட்டு வந்தாரு, இப்ப மட்டும் ஏன் 2 தடவை ஓலம் சொல்லணும்? அன்பனே அப்படிங்கிற இடத்துல 2 ஓலம் சொல்றார். ஏன்னா இயல்பகை முனிவர் இறைவனிடத்திலே அன்புடையவர், அடியார்களிடத்திலே அன்புடையவரா. அதனால அன்பனே அப்படிங்கிற இடத்துல மட்டும் 2 ஓலம் சொல்றார். எவ்வளவு ஒரு நுட்பம் பாருங்களேன். அப்புறம் சொல்றார், செயற்கரும் செய்கை செய்த தேரனே ஓலம்னா. வல்லவ பெருமான் சொல்றார் இல்லையா, செயற்கரிய செய்வர் பெரியர், சிறிய செயற்கரிய செய்கலாதார். செயற்கரும் செய்கை செய்த திறனா
யாராலும் செய்ய முடியாத செயலை செய்தவனே ஓலம் அப்படி, தீரனேன்னா வீரனே அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ததுனால தீரனே என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, இங்கே பிறகு எவரும் செயற்கரை செய்ய தீரமுடையவனே ஓலம் என்றுதான் பன்முறையும் ஓலமிட்டு அழைத்தான் என்று சொல்லி 6 முறை ஓலமிடுறார். ஒரு சொல் அப்படின்னா இலக்கணத்தில் 3 முறை தான் அதுக்கு சொல்றதுக்கு விதி இருக்கு தமிழ் இலக்கணத்தில். ஆனால் தொடர்ந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இறைவன் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு தொடராக வைத்து ஒவ்வொரு வாக்கியத்தில் வச்சு சொல்றாரு. 6 முறை ஓலமிட்டது வேற எங்கேயும் கிடையாதுங்க. இன்னொரு இடத்துல ஓலமிடுறாரு எங்க அப்படின்னா திருவையாற்றில் ஓலமிடுறார், சுந்தரருக்காக ஓலமிடுறார். திருவையாறு அப்படியே வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுது, அப்படி அங்கே போகிறதுக்கு வழியே கிடையாதுங்க. அப்போ கூட யார் இருக்கிறாங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார் இருக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரரும் கண்டியூரில் இருக்கிறாங்க. கண்டியூர் போயிருக்கே தெரியும், இந்த பக்கம் திருவையாறு ஆத்துக்கு அந்த பக்கம் கண்டியூர். கண்டியூர்லேருந்து வர்றதுன்னா அப்படியே திருவையாறு வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுதுங்க. சரியான வெள்ளம், ஒரு கடல் வெள்ளம் போல போயிட்டு இருக்கு. பரிசல் போட முடியாது, அந்த காலத்தில் பாலம் கிடையாது. பரிசல் போட்டால் பரிசல் குச்சி எட்டாது, போட முடியாது. அப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரர்கிட்ட கேட்குறாரு, ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்யணும் சாமி அப்படிங்கிறார். அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, எப்படி இருந்தாலும் சொன்னால் சுந்தரர் கூட்டிகிட்டு போயிடுவார்னு சுந்தரர் மேலே நம்பிக்கை. நம்மளா இருந்தால் என்னென்ன செய்வான், பரசலே போட முடியாது, போகிறேன் நாம் அந்த பக்கம் அப்புறம் பார்க்கலாம், போ சுற்றி கித்தி போக முடிஞ்சா போ, இல்லைன்னா கம்மனு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சேரமான் பெருமாள் நாயனர் என்ன நினைக்கிறாருன்னா, சுந்தரர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை பாருங்க, தோழர் மேலே நம்பிக்கை. எப்படியாவது சுந்தரர் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்புறாரு. சுந்தரர்கிட்ட சொன்ன உடனேயே அப்போ தான் அவர் பாடுறாரு. இந்த பக்கம் இருந்து இந்த கரையில் இருக்கிறாரு சாமி, அந்த பக்கம் இருக்கிறார், ஆற்றுக்கு அந்த பக்கம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். திருவையாருக்கு அதுக்கு 2-3 கிலோமீட்டர் வரும். இங்கிருந்து சத்தம் போட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு, பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், பண்டே உன்னை பயிலாதேன், இரவும் பகலும் அறிந்தாலும் எய்த நினைய மாட்டேன் யான். அந்த பாட்டில் கடைசி அரவம் கரை திரை கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படிங்கிறார். ஒவ்வொரு பாட்டிலும் இந்த மாதிரி வரும், ஐயாருடைய அடிகளோ அப்படி ஓங்காரத்தில் வரும். ஏன்னா சாமி தூரம் இருக்கிறாரு, சத்தம் போட்டு சொன்னால் தானே காது கேட்கும். இந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்றோம், ஓ போட்டு கூப்பிடுவாங்க. இங்கேருந்து கூப்பிட்றதுன்னா பேரை சொல்லி ஓ அப்படிம்பாங்க, அப்போ தான் காது கேட்கும். அது மாதிரி சுந்தரர் பாடுறார், ஐயாருடைய அடிகளோ அடிகளோ அப்படின்னு சொல்லி 10 பாட்டிலையும் பாடுறார். உடனே சாமி அங்கேருந்து ஓலமிட்டாராம். அதுக்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு கரைக்கு இந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருக்குது, தாய் பசு கரைக்கு அந்த பக்கம் இருக்குதான். தாய் பசு கண்ணுக்குட்டி இங்கேருந்து அம்மா அப்படின்னு கத்துச்சான், அங்கேருந்து தாய் பசுவும் அதே மாதிரி அம்மான்னு கத்துச்சான். அப்படி கத்துன உடனேயே என்னாச்சு அப்படின்னா, அந்த ஓடிட்டு இருக்கிற காவிரி அப்படியே நின்று போச்சு. அப்படியே நின்று அந்த நின்னதுக்கு பிறகு அங்கே தான் கடல் மாதிரி தண்ணி வருது. அந்த தண்ணியெல்லாம் என்னாச்சுன்னா அணை கட்டாமையே தேங்கி நின்றுச்சு. ஏன்னா பெருமானுடைய திருவருள் இல்லையா, அப்படியே எப்படி நின்றுச்சு அப்படின்னா இமயமலை அளவுக்கு உயர்ந்து நின்றுதான் தண்ணியெல்லாம். இமயமலை அளவுக்கு அப்படியே உயர்ந்து நிற்கிது. இந்த பக்கம் தண்ணி இல்லை. இந்த பக்கம் எப்படி இருக்குதுன்னா கல் பருக்க கல் குண்டு குண்டு கல்லாக இருக்குது. சுந்தருடைய காலத்தில் நடக்க முடியுமா? அவர் எவ்வளோ சொகுசாக இருந்தவர், தம்பிரான் தோழர், அதுபோக அரசருடைய வளர்ப்பு மகன் இளவரசர், அவருடைய காலு நொந்து போயிருமா? அந்த அதில் அந்த கல் மேலே நடக்க முடியாதான். சாமி மணல் பரப்பி கொடுக்குறாரு. அப்படி மணல் பரப்பி கொடுத்து அப்படி 2 பேரும் சுகமாக போய் சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரரும் ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு திரும்ப வர வரைக்கும் அந்த வெள்ளம் அப்படியே இருக்கு. அதற்கு பிறகு மீண்டும் பழையபடி போச்சான். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றார், மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் ஒல்லை ஐயாற்றில் கன்று தடையுண்டு எதிரளிக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்று உணர்வால் ஓலம் என்ன பொன்னிமா நதியும் நீங்கி நெறிகாட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓலம்னு சொன்னாராம், சாமியே அதே மாதிரி ஓலம் விட்டாராம். அந்த பொன்னி நதியே அப்படியே நின்று வழி கொடுத்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல
மேவரிய பெருந்தவம் யான் முன்பு செய்தனன் என்னே யாவரும் ஒரு பொருளெல்லாம் என்மனத்து மன்றியே நாவலர் காவலர் பிறகு நதிகிளிய வழி நடந்த சேவடிப்போது எப்போதும் என் சென்னையுள் நினைந்தனவே என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க. நதி கிளிய வழி நடந்த அப்படிங்கிறார். அப்படி நதி ரெண்டாக கிழிஞ்சு போச்சான். ஒன்று யார், காவிரி யார், 2 பேரும் போயிட்டு வந்தாங்களாம். இது பெரிய புராணத்தில் ஏறுவன் கழிக்க புராணத்தில் வருது. அங்கே ஒரு ஓலம் இடுறார். ஆனால் அந்த ஓலம் கூட சுந்தரருடைய அன்புக்காக இட்டது. இங்கே நாயனாருடைய பற்றற்ற தன்மையை பார்த்து சிவபெருமான் விட்ட ஓலம். இந்த ஓலம் என்னென்னா அபய குரல் கொடுப்பது போகிற ஓலம் என்று சொல்லி அபயம் அபயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது என்று சொல்லி சிவபெருமானே ஓலமிட்டது இந்த இடம் என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு சிவபெருமானை உரை சொல்றார் பாருங்க. அச்சம் நேர்ந்த இடத்து அடைக்கலம் என்று அதனை தீர்க்குமாறு உயிர்ந்தாரை விழிப்பதோர் விழியடை சொல். இப்போ சாமிக்கு அச்சமா, அதை தீர்க்கிறது யார் கையில் இருக்குதுப்பா? இயல்பகை நாயனார் கையில். சாமியே அப்படி நினைக்கிறார் அப்படின்னா அப்போ அவருடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. உரையாசிரியர் எழுதுகிறார், இயற்பகை முனிவா காமனை முனிந்து என்றபடி உலகப்பற்றுக்களை எல்லாம் அறவே முனிந்து ஒதுக்கிய விடாதல் முனிவா. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சரித ஆரம்பத்திலேயே உலகியல் பகையார் அப்படின்னு இருக்கிறார். உலகியல் பகையார் அப்படின்னா உலகியலுக்கு பகையானவர். உலகியல் நோக்கத்திலிருந்து அந்த சரீரத்தை சிந்திச்சோம்னா நிறைய இடர்பாடுகள் வரும். அதிலிருந்து முற்றிலுமாக நீங்கப்பட்ட நிலை நாயனார் இருந்தது. முனிவா அப்படின்னு சொல்லி சொல்றார். முனிவர், மாதவன், மறைமுனி, நற்றவர், முனிவர், தவமுனி, இதெல்லாம் நாயனாரை பற்றி இந்த சரீரத்தில் சொல்லக்கூடியது. முனிவரால் முனிவா என பெற்றவர் பெருமுனிவர் என்று சொல்லி சொல்றார். ஈண்டு நீ வருவாய் அப்படின்னு நீ புகுமிடம் நீ இப்போது குறித்து சொல்லும் நகரம் என்று நீ போக வேண்டிய இடம் மீண்டும் பூம்புகா இருக்குல்ல, நான் இருக்கக்கூடிய சிவலோகத்துக்கு. அதனால் என்ன சொல்றார்? ஈண்டு நீ வருவாய் ஓலம் அப்படின்னு. இனிமேல் நீ அங்கே போக வேண்டாம், நான் இருக்கக்கூடிய சிவலோகத்துக்கு வா என்று சொல்லி அழைத்தது போல் இருக்கிறது என்று சொல்லி சொல்றாருங்க. பிறரால் எளிதில் மீளக்கூடாது இந்த உலகத்திலிருந்து மீண்டும் எமது நலமிகும் உலகத்துக்கு மீண்டும் வா. அங்கே போனால் திரும்பி வர தேவையில்லை, வேற எங்கே போனாலும் இங்கே வந்துதான் ஆகணும். சாமி இருக்கக்கூடிய அந்த சிவலோகம் போனால் திரும்ப வர தேவையில்லைங்க. கணப்பநாயனார் குணத்தில் வருது, மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன? மேவினார் பிரியமாட்டா விமலனார் அப்படின்னா போனால் திரும்பி வராத ஒரே ஒரு இடம் சிவபெருமானுடைய திருவடி ஒன்று தான். சொர்க்கத்துக்கு போனால் மீண்டும் இங்கே வந்தாகணும். நீங்கள் வேற எங்கே போனாலும் இங்கே வந்தாகணும். சொர்க்கத்துக்கு போனால் உங்களுடைய புண்ணியம் தீருகின்ற வரைக்கும் தான் சொர்க்கத்தில் இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்தாச்சுன்னா மீண்டும் மண்ணுலகத்துக்கு வந்துதாகணும். மண்ணுலகத்துக்கு நம்ம சிவபுண்ணியங்கள் எல்லாம் செய்து அதற்கு பிறகுதான் பெருமான் திருவடிக்கு போக முடியும். இப்படி ஈண்டு நீ வருவாய் அப்படின்னாரு. அயற்பிலாதானே ஓலம் அப்படின்னாரு. எந்த காலத்தும் எவ்விடத்திலும் சிவனையும் அவன் அடியாரையும் மறவாமல் நின்று இல்லை எண்ணாத விரதம் காத்தவனே. அயற்புனா மறதிங்க, ரொம்ப முக்கியம். பெருமான் மேல கொஞ்சம் கூட அந்த மறதி இருக்கக்கூடாது. இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கனர் மணிவாசக பெருமான். அதே அப்பரசாமி என்ன சொன்னாருங்க? தினைத்தனை பொழுது மறந்து இவனோன்னார். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்து இவனோ அப்படின்னார். நம்ம ஒரு நாளைக்கு அப்படியெல்லாம் கூட வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது சாமியை நினைக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இல்லைங்களா? அவர் என்ன சொல்லாரு? திணை அளவு அப்படின்னா கண்ணை மூடி முழிக்கிற நேரங்க. இருக்கிறதுலே ரொம்ப சிறிய பொழுது அப்படின்னா திணை அளவு தான். பேசுறியா? சரி பேசு. அதனால தினைத்தனை பொழுது மறந்து இவனும் அப்படின்னார். திணை அளவுனா ரொம்ப இருக்கலே குறுகிய பொழுது இல்லைங்களா? அந்த நேரம் கூட சாமியை மறந்து இருக்க மாட்டேன் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்றார். இங்கே அயற்பிலாதானே ஓலம் அப்படின்னார். அயற்சி அப்படின்னா மறதிங்க. ஆமாம், ஞானசம்பந்த பெருமான் ஒரு இடத்துல திருவாலங்காட்டுக்கு பக்கத்தால், நான் ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். நான் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த பதின்னு உள்ளே போகிறதில்ல, திருவாலங்காட்டுக்குள்ளே போகிறதில்ல. வேறொரு பதியில் போய் இரவு தூங்கிடுறார். எப்பொழுதும் இரவு போய் ஒரு பதிகம் பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். எப்போ தினசரி போய் சேர்ற இடத்துல ஒரு பதிகம் பாடுவார். அந்த அன்னைக்கு பாடல தூங்கிட்டார். சாமி போய் என்ன கேட்குறாருன்னா, அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னா. அயர்ந்தனையோன்னு என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அயர்ந்தனையோ என்னை பாடுதிருக்கிறாரு. நட்ட நடுஜாம 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டார். துஞ்ச வருவார் அவர் அப்படின்னு அந்த பதிகம் தான் இரவு நேரத்தில் பாடியது. ஆமாம், அப்படியே எலும்பெல்லாம் உருக்கிற மாதிரி திருப்பதிகமா, மெய்யுருகும் திருப்பதிகம் விளம்பொருட்டார்னு சேர்க்கிற பெருமான் சொல்வார். இப்போ இரவு 12 மணிக்கு சௌர்மானே வேணும்னு கேட்டது என்னென்னா திருமுறை தான், வேறு எதுவும் கேட்கல. எனக்கு நீ பலகாரமெல்லாம் கொண்டு வந்து படை, தேங்காய் பழம் கொண்டு வந்து உடை, அபிஷேகமெல்லாம் பண்ணு, குடங்குடமாக பால் ஊற்று, அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவர் கேட்டது என்ன? திருமுறை தான் கேட்டேன். அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னு. அந்த அயற்சி அப்படின்னா என்னென்னா மறத்தல்னு அர்த்தங்க. அதுவும் திருநீலகண்ட நாயனார் குணத்தில் வருது பாருங்க. வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வுடு சாய்ந்த அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னு. திருநீலகண்ட நாயனாருக்கு அவர் மனைவிக்கு வயசாகி போச்சு, கையில் கோல் இல்லைன்னா நிற்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க. அந்த நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சாயக்கூடிய நிலையில் இருந்தாலும் அன்பு கொஞ்சம் கூட சாயலையா, பெருமான் மேலே இருந்த அன்பு கொஞ்சம் கூட சாயலை அப்படிங்கிறார் சேக்கிழ பெரும். வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார்னார். நம்மெல்லாம் தாங்க முடியுமா அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. ஆமாம், ஒரு 3 பிரதோஷத்துக்கு வந்துட்டு நம்ம நினச்சது நடக்கலைன்னா அடுத்த பிரான்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மால் முடிவு பண்ணிடுவோம். அங்கே போனால் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாயன்மார்கள் எல்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு உரைப்பு, என்ன நடந்தாலும் சரி நடக்காத போனாலும் சரி நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்போம், அவ்வளோதான். நித்திய வழிபாடு அப்படிங்கிறது அதானுங்க. அதாவது நம்ம விண்ணப்பம் வைக்கலாம் சாமிகிட்ட இல்லைன்னு சொல்ல, நடக்கலைன்னா என்ன, நடந்தால் நல்லது, நடக்காத போனால் ரொம்ப ரொம்ப நல்லது, அவ்வளோதான். அது நடக்கலைன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்குது, நமக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து நமக்கு தெரியும், இதனால தான் அது நடக்கலை அப்படிங்கிறது சாமி உணர்த்துவார். அதனால் இறைவனிடத்தில் நம்ம அன்பு மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறது. அது அயப்பில்லாத அன்பாக இருக்கணும். அப்படின்னா மறதி இல்லாத, கொஞ்சம் கூட தேயாத அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி அயற்புனா மறதி சோர்வு. அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்துண்ண புகுகின்றார் எங்கள் பிரான் தன்னை எறியாது அயர்ந்தேன் யான் என. சாக்கி நாயனார் குணத்தில் அவர் எப்பொழுதும் புத்த மதத்திலிருந்து வந்தவர். அவர் ஒரு நாளைக்கு பெருமான ஒரு கல்லை எடுத்துகிட்டு போவார். அப்படி கல்லையே மலராக நினச்சி சாமி மேலே போடுவார். அது கையில் இருக்கிற, அவர் கையில் இருக்கிற வரைக்கும் கல், சாமி மேலே போய் விழுகிற பொழுது மலர் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். கல் கையில் எடுக்கிற பொழுது கல், பெருமான் திருவடியில் விழுகிற பொழுது அது மலராக மாறிடும். அப்படி ஒரு நாள் மலர் போடுறதுக்கு மறந்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடுறார். சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட போகிறார். அப்போ நினைவு வருது, ஆஹா மறந்துட்டுமே என்று சொல்லி சாப்பாட்டை விட்டுட்டு மலர் போட்டுட்டு போய் அப்புறமா சாப்பிடும். மலர் போட்டுட்டு வராரு, பெருமான் திருவடி அடைஞ்சிடுறார். அதான் இந்த பாட்டில் அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்து புகுகின்றார் எங்கள் பிரான் தன்னை எறியாது அயர்ந்தேன் யான் என என்று சொல்லி சாக்கி நாயனர் குணத்தில் வருது. அன்பனே ஓலம் ஓலம்னார். தம்மிடத்தும் அடியாரிடத்தும் அன்பு நிறைந்தவனே. அன்பு ஒன்றே எல்லாவற்றிற்கும் காரணமான சிறப்புடையதாதலின் ஏனைய இடத்து ஓலம் என்று ஒருமுறை அருகுவியவர் அன்பனே ஓலம் வேணமென இங்கு இருமுறை அடுக்கி கூறினார். இறைவன் தம்மையே ஒப்புவிக்கும் பொருள் அன்பு ஒன்றுதான் அப்படின்னார். ஆமாம், இறைவன் எதுக்காக வருவார் அப்படின்னா அன்புக்காக மட்டும்தான் வருவாருங்க. பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னார் மணிவாசக பெருமான் சொல்லலைங்களா. அவர் எதில் படுவார்? பக்தி வலையில் எப்படி ஒரு மீன் அகப்பட்டுக்குமோ அது மாதிரி அகப்பட்டுக்குவாங்க. பக்தி செஞ்சால் போதுங்க, அதான் பெரியவர். வந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணேன்னார் திருவாசகத்தில். அப்படின்னா இறைவன் அன்பு செஞ்சால் போதும், வேற ஒன்றும் நம்ம செய்ய தேவையில்லை. அன்பு செஞ்சால் போதும். இறைவன் பக்தியில் அந்த வலையில் மாட்டக்கூடிய ஒரு மீன் மாதிரி மாட்டிக்குவார் அப்படிங்கிறார். ஆனால் செய்யணும் நம்ம இல்லையா, அதான் ரொம்ப முக்கியங்க. பக்தி வலையில் படுவோன் கான் அப்படின்னாரு. ஆமாம், பானபத்திரருக்கு தம்மை அடிமையாக்கி கொண்டமையும் காண்க. அன்பே சிவமாவது 6 மறிகளார் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி திருமந்திரம் நமக்கு. அன்பிலே கலந்து கொண்டு 2 நிற்பர் ஆதல் அன்பனுக்கு 2 முறை ஓலமிட்டனர். அன்பனே அப்படிங்கிற இடத்துல மட்டும் 2 முறை ஓலமிட்டார். ஆமாம், செயற்கரும் செய்கை செய்த திறனே என்ன. ஆமாம், அரிய செய்கை பாராட்டினார். இங்கு இறைவனும் அவ்வாறு பாராட்டியதனை தெரிவிக்கின்றார் என்று சொல்லி மயக்கரும் மறை ஓலிட்டு உயிர்களுக்குள்ள மயக்கம் போக்கி உண்மை உணர்த்துவது வேதம். அந்த வேதங்கள் ஓலமிட்டு கூட காண முடியாத சிவபெருமான் இங்கு அவர் ஓலமிடுகிறார். சிவபெருமானே
ஓலமிடுகிறார் என்று சொல்லி சொல்றார். பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத பெருமான் என்று சொல்லி சொல்றார். மறை ஓலிடவும் நின்றான் நாயனாரை கூவி ஓலமிட்டான் என இவரது பெருமை கூறியவாறு, மறைவழி நின்ற முனிவர் பெரியர், அவரிலும் அவர்களால் வழிபடப்பட்ட வேதம் பெரிது, அந்த வேதத்தால் வழிபடப்பெற்றவனும் அதை சொன்னவனுமாக இறைவன் பெரியவன், அவனும் ஓலப்படி நின்றார் நாயனார் என இவரது உயர்வு குறித்தது. எல்லாத்தோட உயர்ந்தது சிவபெருமான் தானே. அந்த சிவபெருமானே ஓலமிடுறார் அப்படின்னா நாயனாருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான் தான். அதை என்ன சொல்றாருன்னா, அதாவது மறைவழி நின்ற முனிவர் பெரியவர், அவரிலும் அவர்களால் வழிபடப்பட்ட வேதம் பெரியது, அவற்றினும் வேதத்தால் வழிபடப்பெற்றவனும் அதை சொன்னவனுமாக இறைவன் பெரியவன், அவனும் ஓலமிட நின்றான் என்றால் இந்த நாயனாருடைய உயர்வு குறித்தது என்று சொல்லி அப்படி அடிக்கி சொல்றார். முனிவராதலே வருவாய் என்று அழைக்க காரணம், அயராமையே முனிவராததற்கு காரணம், அன்பு அதற்கு அடிப்படை, அதுவே செயற்கரிய செய்கை செய்வது என தொடர்படுத்திக் கொள்க என்று சொல்லி நமக்கு சிலர் முனிவராதலே வருவாய் என்று அழைக்க காரணம், அயராமையே முனிவராவதற்கு காரணம். அயராமை அப்படின்னா மறக்காம இருக்கணும், பெருமானை எப்பொழுதும் மறக்கக்கூடாது, தினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோன்ட்டார். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஒரு திணையளவு நேரம் கூட நான் இறைவனை விட்டு பிரிஞ்சனால இருக்க முடியாது அப்படின்னார். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்னார். இப்போ சமயத்தில் இருந்ததெல்லாம் என்னங்க, இந்த சமணத்தில் இருந்த என்னங்க சொல்கிறதுனா அதெல்லாம் பிறவாத நாட்கள். ஆமாம், அதெல்லாம் ஒரு அவருடைய வாழ்க்கையினுடைய நாட்களாகவே அவர் சொல்லுவதில்லை. அப்பர் சாமிகள் சமணத்தில் இருந்த காலத்தை ஒரு காலமாகவே அவர் கருதலை. ஆமாம், அதில் அப்படி மயங்கி கிடந்ததுனால அது ஒரு காலமாகவே அவர் கருதுறதில்லை. இவ்வாறு அறுபகையும் செற்றவர் நாயனார் ஆதலின் அறுவகைப்பட்ட ஓலம் கூறியது போலும் என்று சொல்லி, அறுபகை என்று சொல்லக்கூடிய அந்த பகைகளை எல்லாம் வென்றதுனால அவர் 6 முறை ஓலமிட்டார் என்று சொல்லியும் நமக்கு சிவக்கோணிய உரையில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, இன்னைக்கு குருபூசை சோமாசி மாரநாயனார் குருபூசை இருக்கிறனால இதோடு நம்ம நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிடம் மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேலி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.